பார்ட் 2 பிளான் அண்ட் பிரியரைஸ். நம்ம வடிவேல் அண்ணன் சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். இப்போ நம்ம வந்து கோல் வந்து செட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்த வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் வந்து டெய்லி என்ன பண்ணணும், மந்த்லி என்ன அச்சீவ் பண்ணணும், வீக்லி என்ன அச்சீவ் பண்ணணும், டெய்லி என்ன அச்சீவ் பண்ணணுன்றத கோலை வந்து நீங்கள் வந்து பிளானை வந்து நீங்கள் வந்து போட்டாகணும். இப்போ பிளானை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு டெக்னிக் ஒன்று சொல்ல போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா எய்சன்பர்க் மேட்ரிக்ஸ். ஓகே, இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மாரி இருக்கும். 4 குவாட்ரண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இந்த 4 குவாட்ரண்ட்டும் எதை வச்சு செப்பரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டு அண்டு அர்ஜென்ட்டு. இம்பார்ட்டண்ட்னா முக்கியத்துவம், அர்ஜென்ட்னா அவசரம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட்டு அப்படின்னா நீங்கள் அதை இப்போ பண்ணியே ஆகணும். உதாரணத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என் கோல் அச்சீவ் பண்ணுறது இன்னும் ஒரு 6 மந்த்தில் ஒரு செமஸ்டர் எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்றது உங்களோட கோல்னால் இன்றைக்கி நீங்கள் அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். சரியா? அப்போது இன்றைக்கி நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கும், அர்ஜென்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணுற மாரி இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வீட்டில் வந்து ப்ளம்பர் ஒர்க்கு, வாட்டர் பைப் உடச்சிக்கிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? வெயிட் பண்ணுவீங்களா? இல்லை நாளைக்கு வந்து செட் பண்ணலாம் உங்களால் வெயிட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அப்போ இன்றைக்கே அதை நீங்கள் பண்ணி ஆகணும். அப்போது அது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் அர்ஜென்ட்டில் வந்து வருது. செகண்ட் குவாட்ரண்ட் இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட். முக்கியத்துவம் ஆனால் வந்து அவசரம் இல்லை. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தா ஷெட்யூல் பண்ணலாம். உதாரணத்துக்கு நெக்ஸ்ட் வீக் நான் பண்ண வேண்டிய கோல் இருக்குதுன்னு வச்சுங்களேன். கோல் செட்டிங்கில் நெக்ஸ்ட் வீக் அச்சீவ் பண்ண கோல் செட்டிங்கில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீக் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் பண்ணலான்றதை நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பொதுவாக நம்ம என்ன ப்ராப்ளம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ரண்ட்டில் இருக்கிறவங்க அதை வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க, பட் ரிமைன் பண்ணாமல் மறந்துடுவாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அது இம்பார்ட்டன்ட் தான், பட் நாட் அர்ஜென்ட். இப்போ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அது நீங்கள் பண்ணணும், இன் ஃபியூச்சரில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ப்ராப்பராக வந்து ஷெட்யூல் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட் நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜென்ட். இது வந்து நமக்கு முக்கியத்துவம் கிடையாது, நம்ம தான் நின்று பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ப்ளம்பர் வந்து அதான் வீட்டில் வந்து பைப் லைன் உடச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ளம்பரை கூட்டிட்டு வந்து விட்டுடுவீங்க. அதோட உங்கள் பார்ட் ஆஃப் ஒர்க் முடிஞ்சிச்சு. சரியா? ஆனால் வந்து அது ரிப்பேர் சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் ப்ளம்பரால் தான் சர்வீஸ் பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கோல் செட்டிங்கில் நீங்கள் வந்து எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து நம்மளே எல்லாத்தையும் பண்ணணுன்றது முடிவு பண்ணுறதுன்றது கரெக்டு கிடையாதுங்க. ஒரு டீம் எஃபர்ட் ஒரு இடத்துல தேவைப்படும். அப்போ அந்த டீம் எஃபர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அந்த கோலை வந்து அவங்களுக்கு வந்து அசைன் பண்ணி அங்கேருந்து நீங்கள் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பிஸ்னஸ் பண்ணணுன்றது உங்களோட டார்கெட்னா எல்லா ஸ்டேஜ்லையும் எல்லா ஸ்டெப்பும் நீங்களே பண்ணணும், இண்டிவிஜுவலாக பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக அது வந்து ஃபெயிலியரில் தான் போய் முடியும். அப்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கை வந்து அசைன் பண்ணி நீ இது பண்ணி கொடுப்பான்னு சொல்லி அவுட் சோர்சிங் பண்ணலாம். சரியா? ஸோ இதான் வந்து டெலிகேட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட். முக்கியத்துவமும் கிடையாது, அர்ஜென்ட்டும் கிடையாது. அதை நீங்கள் என்ன பண்ணணும்? டெலீட் பண்ண வேண்டியதான். அண்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபீல்டில் எது வரும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து படிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி வாடா மச்சான் சினிமாவுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடுவோம். ஓகே, நீங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ராக்ஷனுக்கான ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அதை டெலீட் பண்ணிட்டு அதை கண்டுக்காமல் நீங்கள் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக பிளான் பண்ணி அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும், உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. பார்ட் 3 டேக் ஆக்ஷன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து என்னென்னா டேக் ஆக்ஷனாக மீனிங் புரியுதுல்ல. இப்போ நான் பிளான் பண்ணிட்டேன், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கோல் செட் பண்ணுவாங்க, அதுக்கு ப்ராப்பர் பிளானிங்கும் பண்ணுவாங்க. நான் பிளான் பண்ணதுக்கப்புறம் என்னால் அது வந்து பண்ண முடியலன்றதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க, அதுக்கான முயற்சி பண்ண மாட்டீங்க. எல்லாமே சொல்கிறது முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ அதுக்கான முயற்சி பண்ணுறது வந்து நமக்கு வந்து தடைப்படும். இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 பேராமீட்டர் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று டேக் ஆக்ஷன் வெர்சஸ் எக்ஸ்கியூசஸ். இப்போ எக்ஸ்கியூசஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபெயிலியர் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகிட்டீங்க. ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கஷ்டத்தை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு எமோஷனுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ண மாட்டீங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. அது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு நீங்கள் அதோட விட்டுடுவீங்க.
அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெயிலியர் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு லெசனாக நீங்கள் எடுத்துக்கிட்டு ஓகே இதுக்காக தான் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்த ஃபெயிலியரை நான் இதுக்கப்புறம் சக்ஸஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்களோட எவ்வளோ பெரிய அப்டக்கிள் உங்கள் பாத்தில் வந்தாலும் எல்லாத்தையும் கடந்து உங்களால் போக முடியுங்க.